ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் அந்த டெக்ஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணுறதுக்கான கோட் வந்து நம்ம இங்கே எழுதணும். ஸோ இதில் வந்துட்டு அந்த இன்டென்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த இமேஜ் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கான கோட் வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த இன்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா இமேஜ் டைப் மட்டும் தான் நம்மளுக்கு செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆக்ஷன் வந்து கெட் கண்டென்ட். ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஃபார் ரிசல்ட்டில் இந்த இன்டென்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்வஸ்ட் கோட் வந்துட்டு இதுக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி 1 அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் ஆக்டிவிட்டி ரிசல்ட் இதில் வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஆக்டிவிட்டி ரிசல்ட் வந்து நம்ம இங்கே 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும்னா இந்த கிரியேட் யூஸர் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்டென்டா கிரியேட் யூஸரில் வந்துட்டு இந்த இன்டென்ட் கொடுத்துட்டு டைட்டில் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இமேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெக்வஸ்ட் பண்ண இமேஜ் வந்து நம்ம இங்கே இமேஜ் வியூவில் வந்து லோட் பண்ணுறதுக்கான கோட் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இது கரெக்டாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு டைம். ஸோ நமக்கு ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு அந்த இமேஜ் வியூங்கிறது ஸோ எம்டியாக இருக்குது. ஸோ நம்ம 400 dp கொடுத்தங்காட்டி கீழே இருக்குது. ஸோ அதில் அப்லோட் அப்படிங்கிற பட்டன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பெர்மிஷன் கேட்கும். ஸோ ஆல்ரெடி பெர்மிஷன் வந்து எனேபிளாக இருந்துச்சுன்னா ஸோ நம்மளுக்கு எந்த இதுவும் வராது. ஸோ அந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணேன். சும்மா ரேண்டமாக இமேஜ் வந்து நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு இந்த ஆப்பில் லோட் ஆயிடுச்சு. ஸோ மற்ற இந்த அடுத்து வந்து நம்ம இமேஜ் லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிட் மேப்பாக நமக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபர்தராக இதை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அந்த அப்லோட் அப்படிங்கிற பட்டன் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் அப்படிங்கிற பட்டனுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிற பட்டனுக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி லோட் பண்ணி வச்ச இமேஜ்லேருந்து நம்ம அந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த இமேஜ் வந்து நம்ம பிட் மேப்பாக இருக்க இமேஜ் வந்து நம்ம அந்த ஃபயர்பேஸ் விஷன் இமேஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபயர்பேஸ் விஷன் இமேஜ் டைப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பிட் மேப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிட் மேப் வந்து நம்ம குளோபலாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ பிட் மேப் வந்து நான் இங்கே கிளாஸுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைவேட் பிட் மேப். ஸோ அந்த பிட் மேப் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஃபயர்பேஸ் விஷன் இமேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபயர்பேஸ் விஷன் இமேஜ். ஸோ இந்த ஃபயர்பேஸ் விஷன் இமேஜில் தான் வந்துட்டு நம்ம இமேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபயர்பேஸ் விஷன் இமேஜ் டாட் ஃப்ரம் பிட் மேப். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் தான் ஆப்ஷன். ஸோ நம்ம இந்த ஃபைல் பாத்துலேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ பஃபர்லேருந்து கிரியேட் பண்ணலாம். மீடியா இமேஜ்லேருந்து டேரெக்டாக அந்த கேமராலேருந்து எடுக்கும்போது நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம இந்த பிட் மேப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிட் மேப்பில் வந்து அந்த பிட் மேப்பை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம இந்த பிட் மேப் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணது வந்து பிட் மேப்லேருந்து இந்த ஃபயர்பேஸ் விஷன் இமேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஸோ இமேஜ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இமேஜ் தான் நம்ம இதுக்கு மேலே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து அதே மாதிரி
Firebase Vision Text Recognizer அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் ரெகனைசர் யூஸ் பண்ணி நம்ம இதுதான் வந்து இந்த டெக்ஸ்ட் ரெகனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ Firebase Vision டாட் கெட் இன்ஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இனிஷியலைஸ் பண்ண வந்துட்டு கெட் ஆன் டிவைஸ் டெக்ஸ்ட் ரெகனைசர். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஆன் டிவைஸாக நம்ம க்ளவுடா அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான 2 ஆப்ஷன் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் டிவைஸ் டெக்ஸ்ட் ரெகனைசர்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலில் நம்ம லோட் பண்ண மாதிரி அந்த டிவைஸில் லோட் ஆனதுக்கு அந்த எம்எல் மாடல் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் டெக்ஸ்ட் ரெகனைஸ் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளவுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா க்ளவுடில் போயிட்டு அதை டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஃபெச் பண்ணி தர மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஆன் டிவைஸ் டெக்ஸ்ட் ரெகனைசரே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த Firebase டெக்ஸ்ட் ரெகனைசர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இனிஷியலைஸ் ஆயிரும். ஸோ அந்த ரெகனைசர் வந்து நம்ம க்ளவுடா இதா அப்படிங்கிற ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெகனைசருக்கு வந்து நம்ம அந்த இமேஜை வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ ரெகனைசர் டாட் ப்ராசஸ் இமேஜ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் இமேஜ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமேஜை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணிட போகிறோம். ஸோ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் இமேஜ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து லிசனர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்கிட்டீங்கன்னா ஏசின் டாஸ்க். ஸோ ஒன்ஸ் அது இப்போ நம்ம Firebaseலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லிசனர் ஆட் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி தான் இது ப்ராசஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வர கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லிசனர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு நான் சக்ஸஸ் லிசனர் அப்படிங்கிறது கால் ஆகும். ஸோ அதே மாதிரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆன் ஃபெயிலியர் லிசனர் அப்படிங்கிறதும் கால் ஆகும். ஸோ அதுக்கான லிசனரும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது ஆன் சக்ஸஸ் லிசனர், அதே மாதிரி ஆன் ஃபெயிலியர் லிசனரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுனாலோ இல்லை ஃபெயிலியர் ஆச்சுனாலோ இந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த Firebase Vision Text அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த Firebase Vision Textல வந்துட்டு நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் வந்து எல்லாமே இந்த இதில் தான் வந்துட்டு நம்மளுக்கு டேட்டாவாக அந்த டெக்ஸ்ட் டேட்டாவாக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ ஸோ அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்போம். ஸோ ப்ராசஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இதுக்கு வந்து நான் இந்த Firebase Vision Text அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கீழே எழுதிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃபெயிலியர் கேஸ். ஸோ ஒரு டோஸ்ட் மெசேஜ் மட்டும் இதில் போட்டு விட்டுலாம். ஸோ டோஸ்ட் டாட் லென்த் லாங். ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் ஆக்டிவிட்டியில் கீழே ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிட்டர்ன் வந்து எதுவும் இல்லை. ஸோ இந்த இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பிளாக்கு எலிமெண்ட் லிஸ்ட் அந்த லைன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே இதில் தான் வரும். ஸோ இதில் நம்மளுக்கு எந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே இதில் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் அப்படிங்கிறது என்டையர் ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு பிளாக் வந்து அப்படியே ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் அந்த பிளாக்காக எப்படி பிரிக்கிறது, லைனாக எப்படி பிரிக்கிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளாக்கோட ரிசல்ட் என்டையர் ரிசல்ட்டை வந்து நான் அந்த டெக்ஸ்டில் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ ஃபர்ஸ்ட் இது பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த பிளாக் வந்து நான் ஐட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார் லூப் வந்து நான் போட்டுக்க போகிறேன். ஸோ வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபார் லூப் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஃபாரில் வந்துட்டு பிளாக்குக்கான டைப் வந்து நம்ம பிளாக் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த Firebase Vision Text டாட் டெக்ஸ்ட் பிளாக் டாட் ஓகே டெக்ஸ்ட் பிளாக். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக். ஸோ இது வந்து நான் பிளாக் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு அந்த கிடைச்ச ரிசல்ட்ல இருந்துட்டு கெட் டெக்ஸ்ட் பிளாக். ஸோ இந்த இது வந்து நம்மளுக்கு பிளாக்காக ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த பிளாக்குள்ள தான் நம்மளுக்கு கோட் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ ஈச் பிளாக்ல வந்து நம்மளுக்கு இங்கே டேட்டா கிடைச்சிருக்கும். இது வந்து என்ஹான்ஸ் ஃபார் லூப்பாக போடணும். ஸோ அதனால் இங்கே இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் அப்பன் மட்டும் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒவ்வொரு பிளாக்ல இருக்கிற டெக்ஸ்ட்டையும் நான் கெட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி
இதை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிசல்ட் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு, ஸோ நான் அதுக்கு கீழே அந்த பிளாக் டெக்ஸ்ட் லைன்லாம் எப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்துட்டு இந்த ரெகனைஸ் பண்ண இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஒரு டைம் ரன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் டாட் கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்ல இருக்கிற டெக்ஸ்ட்டையும் நம்ம என்டையராக ஒரே டெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு எடுத்து தரும். ஸோ அது வந்து டெக்ஸ்ட் உள்ள போடும்போது அப் அண்ட் ஆகிட்டே வரும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பிளாக் இருந்தாலும் அந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்கே அப் அண்ட் ஆகிற மாதிரி நம்ம இங்கே கோட் போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இது ரன் ஆயிடுச்சுன்னா நம்ம பார்ப்போம் ரிசல்ட்டை. ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ சேம் அதே அப்லோடில் வந்துட்டு சேம் அதே இமேஜ் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த இமேஜ் வந்து நம்ம இங்கே லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைன் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாடலுக்கு இன்புட் கொடுத்து ஸோ அதை ரெகனைஸ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இங்கே ஃபெச் பண்ணி தரணும். ஸோ நம்மளுக்கு இங்கே ரிசல்ட் டெக்ஸ்டில் வந்திருக்கு. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ரேடிங் பிச் ஒன்லி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே எப்படி லைன் இருக்கோ ஸோ அதே லைனில் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இது ஓகே இது லைன்ஸில் வந்திருக்கு. ஸோ இது செகண்ட் பிளாக் எடுத்திருக்கு போல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லாமல் நம்மளை அதே லைனில் கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ நம்ம டெக்ஸ்ட் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டுங்கிறங்காட்டி நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லாமல் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. ஓகே ஸோ இந்த ஆம்பரசன் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆம்பரசன் கரெக்டாக ரெகனைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் கேப் ஸ்மால் எல்லாமே நம்மளுக்கு அதே ஆர்டரில் ரெகனைஸ் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த பிளாக் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம பிளாக்ல இருக்கிற டெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல்லாக ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஜஸ்ட் நான் வேறு எதுவும் டிஸ்பிளே பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் இதுலேருந்து நம்ம என்னெல்லாம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்து நான் இதில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணணுமோ ஸோ அந்த கிராஃபிக்ஸ் ஓவர்லே யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணுறது, ஸோ ரெக்டாங்கிள் பாக்ஸில் யூஸ் பண்ணி நான் காட்டுறது, ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிளாக்ஸ்லேருந்து நம்ம எப்படி பிரிக்கிறது, ஸோ இதுலேருந்து லைன் எப்படி எடுக்கிறது, எலிமெண்ட் எப்படி எடுக்கிறது, ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் மட்டும் அந்த லாங்குவேஜஸ்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் நான் இதில் காட்ட போகிறேன். ஸோ இந்த ஃபார் லூப்குள்ளே வந்துட்டோன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பிளாக் டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால எடுக்க முடியும். ஸோ ஸ்ட்ரிங் ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பிளாக்கோட டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணோம். ஸோ இந்த பிளாக் டாட் கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிளாக் டாட் கெட் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளாக்கோட என்டையர் டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த பிளாக் டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேல்யூவில் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஒரு பிளாக்ல இருக்கிற அந்த என்டையர் டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அதில் அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அடுத்து இந்த கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ % அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கெட் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது அந்த பிளாக்கு ஒவ்வொரு பிளாக்குக்கும் நம்மளுக்கு தனித்தனியாக கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இது எல்லாமே இந்த மாடலோட அவுட்புட்டில் வர இந்த வேல்யூஸ். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வேணால் நம்மளுக்கு இந்த ஃப்ளோட் கான்ஃபிடன்ஸ் இந்த கெட் கான்ஃபிடன்ஸ் அந்த பிளாக்கோட கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த பிளாக்ல இருக்கிற லாங்குவேஜஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த கெட் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பட் அந்த லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த க்ளவுடில் தான் நம்மளுக்கு அந்த சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம க்ளவுடில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ரெக்கனைஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஒரு பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய லாங்குவேஜஸ் கூட இருக்கலாம். ஸோ அதனால் ஸோ அது வந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ரெகனைஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற டைப்பில் இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு பிளாக் டாட் கெட் ரெகனைஸ்ட் லாங்குவேஜ். ஸோ இந்த இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து நம்மளுக்கு இங்கே இந்த ரெகனைஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம லாங்குவேஜஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் ஓவர்லே அப்படிங்கிறது யூஸ் பண்ணி நம்ம இந்த பாயிண்ட் வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன தரும்னு கேட்டிங்கன்னா அந்த நம்மளோட இந்த பிளாக்கோட கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தரும். ஸோ அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம கெட் கார்னர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி ரெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் அந்த டெக்ஸ்ட் அந்த இமேஜில் வந்துட்டு இந்த பாக்ஸ் தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு ஹைலைட் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த பவுண்டிங் பாக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு இந்த பிளாக் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு அந்த ரெக்டுங்கிற டைப்பில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட் பண்ணுறதுக்கு, ஸோ எந்த இடத்துலேருந்து எந்த டெக்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு ஹைலைட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்குக்கான லெவல். ஸோ நான் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த லைனில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாக்ல இருக்கிற லைன் வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் அதே மாதிரி இந்த ஃபார் லூப்லேயே போட்டு நம்ம லைன் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் விஷன் டெக்ஸ்ட் டாட் லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம டெக்ஸ்ட் பிளாக் வந்து இங்கே எப்படி போட்டோமோ ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு லைன் அப்படின்ற ஒரு டைப் இருக்குது. ஸோ இது லைனில் கொடுத்துட்டு அந்த பிளாக்லேருந்து ஒவ்வொரு லைனாக எடுத்துக்கலாம். ஸோ பிளாக் டாட் கெட் லைன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு லைனில் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒரு பிளாக்ல இருக்கிற லைன் வந்து நம்மளுக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ஃபார் லூப்ல நம்மளுக்கு அந்த லைனுக்கு ஏற்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த லைன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சேம் இதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு மறுபடியும் ஃபங்க்ஷன் எல்லாமே வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிளாக் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக லைன் டெக்ஸ்ட் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ இந்த லைன் டெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே லைன் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ லைன் டாட் இந்த லைன் டாட் கெட் டெக்ஸ்ட்டுங்கிறது என்டையர் லைன் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த பிளாக் கான்ஃபிடென்ட்க்கு பதிலாக லைன் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு வச்சுட்டா ஸோ அந்த லைனுக்கு உண்டான கான்ஃபிடென்ஸ் வந்து அந்த லைனுக்கு உண்டான கான்ஃபிடென்ட் வந்து எவ்வளோன்னு வரும். ஸோ நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு லைன் ஒவ்வொரு பிளாக் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம இந்த லைன்ஸ் அப்படிங்கிற ஒவ்வொரு லைனுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த எலிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு லைனில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் நம்மளுக்கு எலிமெண்ட் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் அது. ஸோ ஃபயர்பேஸ் விஷன் டெக்ஸ்ட் டாட் லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லைனுக்கு அடுத்து எலிமெண்ட். ஸோ அந்த லைனில் இருக்கிற வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கெட் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த எலிமெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி நம்மளுக்கு மேலே இருக்கிற அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அந்த பிளாக் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக எலிமெண்ட். ஸோ அந்த எலிமெண்ட்டில் இருக்கிற ஃபுல் டெக்ஸ்ட்டு. ஸோ ஒரு எலிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. ஸோ இப்போ ஒரு பிளாக் இருக்குது. ஸோ அந்த பிளாக்ல ஒரு லைன் வந்து இந்த லைனில் இருக்கும். ஸோ அந்த லைனில் ஒரு 4-5 வேர்டு இருந்துச்சுன்னா அந்த லைனில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த எலிமெண்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல இருக்கும். ஸோ அதே மாதிரி எலிமெண்ட் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எலிமெண்ட்டோட கான்ஃபிடென்ட் எவ்வளோன்னு இருக்கும். ஸோ ஒரு லைன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கலாம். ஸோ ஒரு சில வேர்ட்ஸ் நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கான கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் நம்மளுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இங்கே எப்படி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு பவுண்டட் இது ஃபங்க்ஷன் எல்லாமே பவுண்டட் பாக்ஸ் இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எப்படி வேணுமோ ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஃபயர்பேஸில் டெக்ஸ்ட் ரெகனேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் ஃபீச்சர் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த எலிமெண்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நம்மளுக்கு நியூ லைனில் வரும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த லைனை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ டெக்ஸ்ட் வியூவில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு லைனாக போடலாம். ஸோ டெக்ஸ்ட் வியூ டாட் அப்பன் லைன் டெக்ஸ்ட். ஸோ இந்த லைன் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் ஓகே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு லைனாக வருதுன்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இது ஸோ இது நம்ம லைனாக கெட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ரிசல்ட்டும் கரெக்டாக எந்த லைனில் வந்துருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லாகில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் நம்ம லாகில் போடுற மாதிரி லாகில் வர மாதிரி போட்டுக்கலாம். ஸோ லாகில் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சேம் அதே லைனில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு லைனாக வரும்.
இது ஒவ்வொரு லைன்ஸும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த லாகில் இந்த லைன் அப்படிங்கிற டேக்கில் தரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து மற்ற எலிமெண்ட், ஸோ அந்த பிளாக் அப்படிங்கிறது ஸோ சேம் இதே மாதிரி பிளாக் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ பிளாக் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது பிளாக் firebase vision text dot get text box. ஸோ இந்த பிளாக் வந்து எவ்வளோ பிளாக் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி சிங்கிள் எலிமெண்ட்ஸ்க்கும் சேம் அதே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை அப்ளிகேஷன் ரன் பண்ணுறேன். ஸோ இதில் சேம் அதே ஃபைன் டெக்ஸ்ட் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே லாக் கேட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதில் எதுவும் நம்ம போடல. ஸோ நம்ம ஜஸ்ட் லாக் கேட்டில் மட்டும் நம்ம வந்திருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் அப்படிங்கிற டேக்கில் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். ஸோ இது ரன் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் அப்படிங்கிறத சர்ச் பண்ணலாம். ஸோ அந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே பிளாக் தான் இருக்குது போல். ஸோ எல்லா டீட்டெயிலுமே நம்மளுக்கு ஒரே ஒரே இதில் வந்திருக்கு. ஸோ அடுத்து நான் லைன் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறேன். ஸோ லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு லைனில் வந்திருக்கு. ஸோ அந்த இமேஜில் வந்து இந்த ஸ்ட்ரீட் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு லைன், பிக்சர் லைன், நோ பார்க்கிங் ஒரு லைன். ஸோ இந்த ரெண்டு இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஸோ நம்மளுக்கு லைன்ஸ் வந்து கரெக்டாக அதே மாதிரி மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அடுத்து எலிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் நம்மளுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டாக வந்துருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ரெகக்னிஷன்ங்கிறது. ஸோ இதில் என்னெல்லாம் ஃபீச்சர் வேணுமோ அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.